முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வர்றாரு. அந்த ஆள் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் இறந்தது. அந்த ஆள் மேல் உலகத்துக்கு போகிறாரு. மேல் உலகத்தில் ஒரு தேவதூதன் அந்த ஆளை பார்த்து கூட்டிகிட்டு போய் ஒரு மாளிகையில் இருக்க சொல்லி, இங்கே பாருங்க, நீங்கள் இங்கேயே இருந்துக்குங்க, இங்கே வந்து இந்த அட்சய பாத்திரம் இருக்குது, இந்த அட்சய பாத்திரத்துக்கிட்ட நீங்கள் என்ன வேணும்னு கேட்டாலும் அது கிடைக்கி, உங்களுக்கு வேணுங்கிறத வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக சுகமாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு. அந்த ஆளுமே தினமும் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றதுக்கு வேணுங்கிறத கேட்குறாரு. வேணுங்கிறதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குது. அந்த அட்சய பாத்திரத்தில் கேட்டங்காட்டி எல்லாமே சாப்பிட்ற கிடைக்குது. வேணுங்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படியே நாட்கள் ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளாக போயிட்டே இருக்குது. சரி, இந்த இடத்துக்கு யாராவது வருவாங்க அந்த வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 1 மாதம், 2 மாதம், 1 வருஷமே ஆகிப்போச்சு. யாரும் வந்த பாடே இல்லை. இந்த ஆளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கடுப்பாக இருக்க ஆரம்பிக்குது. இந்த ஆள் நேரங்க இருக்கவே முடியல. ஒத்தையில் எப்படி இது பண்ணுறது? திங்க தூங்க இதுதான் வேலை. இது ஒரு வேலையா? அந்த ஆள் நேரம் ஒன்றும் முடியவே இல்லை. மண்டை பிச்சுக்கிறாரு. அப்படியே வெறுப்போட உச்சத்துக்கே போயிடுறாரு. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஆகிப்போச்சு. அப்புறம் யாராவது இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசோட சத்தம் போடுறாரு. திரும்ப அந்த தேவதூதனே திரும்பி வர்றாரு. ஏப்பா, சாப்பிட்டு தூங்குறதுக்கு எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஏதாச்சும் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாரு. இங்கே அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த தேவதூதன் வந்து சொல்கிறாரு. அப்போ இங்கே இருக்கிறத விட என்னை நரகத்திலே கொண்டு போய் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சத்தம் போடுறாரு. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிறாரு, ஆமாம், நீங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இருக்கிறதே நரகம்தான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு மறைஞ்சு போயிட்டாரா. அப்போ தான் அந்த ஆளுக்கு தெரியுது, உலகத்தில் ரொம்ப கொடுமையானது மனுஷன் சாப்பிட்டு முடிச்சு தூங்க, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருக்கிறத உலகத்திலே ரொம்ப ரொம்ப கொடுமையானது அப்படிங்கிறத அப்போ தான் அந்த ஆள் உணர்ந்துக்கிட்டாரா. கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.